ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் வந்த கவினுடைய பிளடி பக்கர் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, கவின் இந்த படத்தில் ஒரு பிச்சைக்காரர், பிச்சை எடுத்து இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு நடிகர் இறந்துருவார். ஸோ அதனால் அவங்க வீட்டில் 25 பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போடுறதான் நினச்சிப்பாங்க. ஸோ அப்படி பிச்சைக்காரனாக இருக்கிற கவினை கூட்டிகிட்டு போவாங்க சாப்பாடு போடுறதுக்கு. ஸோ அப்படி சாப்பாடு சாப்பிட போன கவின் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. அந்த டைமில் பார்த்து அந்த வீட்டில் கதவு லாக் ஆகிடுது, ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்கிற ஆளுங்களெல்லாம் அவரை சந்திக்கிறாரு. சந்திச்சதுக்கப்புறம் கவினை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாவடிக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி கவினும் அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரையும் சாவடிக்கணும்னு நினைப்பார். ஏன் இவங்க ரெண்டு பேரும் ஏன் அவங்களும் கவினும் ஒருத்தருக்கு சாவடிச்சிக்கணும்னு நினச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்தோடைய மீதி கதை. எனக்கு இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் எடுத்த விதமும் தான். இது எந்த சாங்ஸ் ஃபைட்ஸு ஃபைட் இருக்கும், பட் அதுவும் ரொம்ப சினிமேட்டிக்காக அந்த மாதிரி இருக்காது. ஒரு நார்மலான ஃபைட்ஸ் தான். இந்த படத்தில் சாங்ஸ் இருக்காது. காமெடிஸ் பிளாக் காமெடிஸ் தான். ஸோ டாக்டர் படம் எந்த மாதிரி இருக்குமோ பிளாக் காமெடி அது மாதிரி இருக்கும். அண்ட் ஓவராலாக பார்த்தா ஒரு நல்ல படம். அந்த எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு சூப்பராக மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த படத்தில் நடித்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக கவின் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அண்டு ஓவராலாக இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் தான். அந்த மாதிரி தான். எடுத்துக்கிட்ட ஸ்டோரிக்கு டீசெண்டான ஸ்க்ரீன் ப்ளே, டீசெண்டான மேக்கிங் பண்ணி இந்த படம் வந்துச்சு. ஸோ இப்போ இந்த படம் அமேசான் ப்ரைம் வீடியோவில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி படம் பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவள் தான் இந்த படத்தோடைய ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். என்னோடய யூடியூப் பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ. பாய்.